வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் புதிய உள்துறை செயலராக திரு மணிவாசன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் சுதந்திரமாக வாக்களிக்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் பணி அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று தூத்துக்குடி மாவட்ட சிறப்பு தேர்தல் பார்வையாளர் திரு பிரதாப் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் ஷெஹ்ராவத், முகுல் தாஹியா ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தமிழக அரசின் புதிய உள்துறை செயலராக திரு மணிவாசன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்பதவியில் இருந்த திரு தீரஜ்குமாரை பணியிட மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் நியமிக்கப்பட்டுள்ளார். அந்த பதவியில் இருந்த திரு சந்தீப் மிட்டலை ஆயுதப்படை டிஜிபியாக மாற்றி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். லால்குடி சட்டப்பேரவைத் தொகுதியில் தமது கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கூட்டு குடிநீர் திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களை தங்களது அரசு நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். சமூக நீதி அரசியலை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் திமுகவுடனான கூட்டணியை தாங்கள் தொடர்வதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதியில் தங்கள் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த அவர் பிஜேபி சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் தமது கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இன்று அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி டெல்டா மாவட்டங்களை வேளாண் பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்தது மற்றும் குடிமராமத்து திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தங்களது கட்சி நிறைவேற்றியதாக கூறினார். தமிழகத்தில் தங்களது கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்றால் மாணவர்களின் கல்விக் கடன் மற்றும் விவசாயிகளின் பயிர்க்கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாமக மூத்த தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். தாம் போட்டியிடும் தருமபுரி சட்டப்பேரவைத் தொகுதியில் வாக்கு சேகரித்த அவர் திமுக ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துவிட்டதாகவும் இதனால் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பொதுமக்கள் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் அமைதியான முறையிலும் வாக்களிக்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் அந்தந்த நிலையில் உள்ள தேர்தல் பணி அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று இம்மாவட்டத்திற்கான சிறப்பு தேர்தல் பார்வையாளர் திரு பிரதாப் சிங் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் இன்று மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் மற்றும் தேர்தல் அலுவலர்களுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர் ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்தும் கேட்டறிந்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகள். கிருஷ்ணகிரி மாவட்டமானது கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி ஆகிய 3 மாநிலங்களின் தேசிய நெடுஞ்சாலைகள் சந்திக்கும் சிறப்பை பெற்ற மாவட்டமாகும். மேலும் தமிழ், கன்னடம், தெலுங்கு என மும்மொழி பேசும் மக்கள் உள்ளதுடன் புகழ்பெற்ற ரோஜா மலர்கள், மாங்கனிகள், காய்கறிகள், நெல், ராகி உள்ளிட்ட பயிர் வகைகள் அதிக அளவில் விளையும் மாவட்டமாகும். குண்டூசி முதல் விமானம் வரையிலான உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் கொண்ட மாவட்டமாகும்.
சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் என்று அழைக்கப்படுகின்ற மூதறிஞர் ராஜாஜி பிறந்த மாவட்டமாகும். இது போன்ற பல்வேறு சிறப்புகளை கொண்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட முக்கிய அலுவலகங்கள் உள்ள கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி, வணிக தொழிலில் முன்னணி வகிக்கின்ற பர்கூர் சட்டமன்ற தொகுதி, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களின் எல்லையில் அமைந்துள்ள ஊத்தங்கரை தனி சட்டமன்ற தொகுதி, 4000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் நிறைந்த ஓசூர் சட்டமன்ற தொகுதி, ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களின் எல்லையில் அமைந்துள்ள வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி, லிட்டில் இங்கிலாந்து என்று அழைக்கப்படுகின்ற தளி சட்டமன்ற தொகுதி என 6 சட்டமன்ற தொகுதிகள் அமைந்துள்ளன. நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026இல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதி வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக 2093 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு தேர்தல் ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக சார்பில் 5 சட்டமன்ற தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான பாஜக தளி சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. திமுக சார்பில் 3 சட்டமன்ற தொகுதிகளிலும், ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியும், தளி சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் களத்தில் உள்ளன. கடந்த முறை நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி 3 சட்டமன்ற தொகுதிகளையும், அதிமுக தலைமையிலான கூட்டணி 3 சட்டமன்ற தொகுதிகளையும் வென்றிருந்தது. தொடர்ந்து அதிமுக, திமுக இடையே நேரடியாக களத்தில் இறங்கி தங்களது வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதற்கு மும்முரமாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தலில் பணியாற்றுகின்ற 10,000க்கும் மேற்பட்ட நுண் பார்வையாளர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பல்வேறு பயிற்சிகளும் நடத்தப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவினை நடத்துவதற்கு போதுமான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தற்போது சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒடிசா முதல் மன்னார் வளைகுடா வரை உள் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழக மாவட்டங்களில் அநேக இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மாவட்டச் செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடி அருகே தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது காரில் ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் இதுவரை உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 1,04,36,471 ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று தபால் வாக்கு பெறும் பணியை ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாக்காளர்கள் சிரமமின்றி வாக்களிக்க ஏதுவாக வாக்காளர் நிலை அலுவலர்கள் மூலம் பூத் ஸ்லிப் வழங்கும் பணி இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் ஷெகராவத், முகுல் தாஹியா ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். கிர்கிஸ்தானின் பிஷ்கெக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 61 கிலோ எடைப்பிரிவில் அமன் ஷெகராவத் 11-9 என்ற புள்ளிக் கணக்கில் ஈரானின் அகமது முகமது நெஜாத் ஜவானை வென்றார். ஆடவர் 86 கிலோ எடைப்பிரிவில் முகுல் தாஹியா 12-6 என்ற புள்ளிக் கணக்கில் கஜகஸ்தானின் ஓலட் ஷெகாயேவை வென்றார். IPL கிரிக்கெட் போட்டியில் நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 220 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் பஞ்சாப் அணி சற்று முன்வரை 9.3 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 120 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் புதிய உள்துறை செயலராக திரு மணிவாசன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் சுதந்திரமாக வாக்களிக்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் பணி அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று தூத்துக்குடி மாவட்ட சிறப்பு தேர்தல் பார்வையாளர் திரு பிரதாப் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார்.
ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அமன் ஷெஹ்ராவத், முகுல் தாஹியா ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.